இப்போ அந்த சவுக்கு சங்கருக்கு மேலே வந்து இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது வந்து 17 வழக்குகள் வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷனில் வெவ்வேறு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் 17 வழக்குகளுக்கும் சேர்த்து இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அடிப்படையான விஷயம் வந்து அவருக்கு மருத்துவ காரணங்களுக்காகத்தான் இந்த இடைக்கால ஜாமீன். நிறைய வழக்குகள் வந்து வழக்குகள் மட்டும் பதியப்பட்டிருக்கிறது, அரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறாரு. இப்போ ஒவ்வொன்றாக அனைத்து வழக்குலையும் இந்த 2 வழக்குலையுமே பிணை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தாக்கல் செய்த வழக்கில் வந்து என்னென்னா கீழமை நீதிமன்றம் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து பெயில் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க 24ஆம் தேதி. திங்க அதுக்கு மேலே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி ஆதம்பாக்கம் காவல் நிலைய வழக்கு வந்து அது செஷன்ஸ் வழக்கு, அதனால் செஷன்ஸில் வந்து பெண்டிங்காக இருக்கிறது. இதை தவிர்த்து வெவ்வேறு நீதிமன்றங்களில் வந்து முன்ஜாமீனும் கேட்டு வைக்கலாம். ஸோ இது வந்து அந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே வந்து இது எல்லா கேஸ்லையுமே பிணை வாங்கிட்டாலும் முன்ஜாமீன் வாங்கிட்டாலும் அவர் ஜெயில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்குது, முன்ஜாமீன் வாங்க முடியல, பெயிலும் வாங்க முடியலைன்னா மட்டும்தான். சவுக்கு சங்கருக்காக நீதிமன்றம் வந்தது வந்து அவங்களுடைய தாயார் தான் வந்தாங்க. அதில் வந்து 2 விஷயங்கள் மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்டன. ஒன்று வந்து என்னென்னா, அரசியல் சாசனம் பிரிவு 21 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அதை வந்து உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வுக்கான அடிப்படை உரிமையும் சுதந்திரமாக இருப்பதற்கான அடிப்படை உரிமையும் அரசியல் சாசனம் பிரிவு 21 கொடுத்துருக்குங்க. அப்போது இந்த ரைட் டு லைஃப் இருக்குல்ல, வாழ்வதற்கான உரிமை. தனிமை கொட்டடி வந்து ஒரு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி, அவர் வந்து ரிமாண்ட் பிரிசனராக இருக்கலாம், இல்லை தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருக்கலாம். அவங்களுக்கு எப்போ தரணும்னா, சிறையில் வந்து துர்நடத்தை, மோசமான நடத்தை, அவர் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றப்போ வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லாத நிலையில் அவர் போய் குவாரண்டைனில் போய் அடைச்சதும் இல்லாமல் இவர் 14ஆம் தேதி ரிமாண்ட் ஆகிறாரு. 15ஆம் தேதி புதுசாக வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லுது. ஸோ 24 மணி நேரம் இவர் செல்லில் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருங்கிறத வந்து சிசிடிவி மூலமாக வாட்ச் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்தது. இது வந்து குரூயல்ட்டி. ரொம்ப போலீஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் போலீஸ் கஸ்டடி கேட்குது. இவர் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு, கடவுச்சொற்கள் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்றாரு, அதனால் எங்களுக்கு வந்து கூடுதலாக போலீஸ் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல எழுத்து மூலமான ஒரு ஆட்சேபனை வந்து சவுக்கு சங்கர் கொடுத்துருக்காரு 18/12/2025 அன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வந்து இது நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லி. ஸோ இது வந்து தனக்கு வந்து இந்த மாதிரி டயபெட்டிஸோடு சேர்ந்து இதய நோயும் இருப்பதால் வந்து சிம்டம்ஸ் தனக்கு தெரியவில்லைங்கிறதுனால இசிஜி எடுக்கும்போது தான் வேரியேஷன் தெரிஞ்சது. அதனால் எனக்கு வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு கம் டயபெட்டாலஜிஸ்ட், நீரிழிவு நோய் நிபுணரும் இதய சிகிச்சை இன்னொரு நிபுணருக்கும் மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் வந்து என்னை அனுப்பணும். ஏனென்றால் எந்த விதமான சிகிச்சையும் தரப்படாமல் நான் சிறையிலேயே இறந்து போய் விடுவதற்கும் வாய்ப்பு இல்லைங்கிறத எழுத்து மூலமாக பதிவு பண்ணுறேன். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? மிக நன்றாக. ஓகே, மகிழ்ச்சி. சார், இப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள்னு சொல்லலாமா? டிசம்பர் 13ஆம் தேதி அரெஸ்ட் ஆனார். 26ஆம் தேதி உத்தரவு, இன்னைக்கு காலையில் வெளியில் வந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாள்னா 2 வாரம் கிட்ட வருது. இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய விடுதலையில் உங்களுடைய பங்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு. நீதிமன்றத்தில் அவருக்காக ஆஜராகி வாதாடினேன். வழக்கை தாக்கல் செய்த வழக்கறிஞர் வந்து திரு கிறிஸ்டோபர் அவர்கள் தான். அவரோட சேர்ந்து அவருடைய பார்ட்னர் ராஜ்குமார் பாண்டியனும் இருக்கார். அவங்க 2 பேரும் தான் தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினேன். இப்போ உங்களுடைய பங்கு இந்த விடுதலையில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமாம். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ விடுதலை ஆயிருக்கிறது வந்து 90 நாள் நிபந்தனை ஜாமீன்ல, அப்படிதானே? இடைக்கால ஜாமீன். நிபந்தனைகள்னா அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து தனிப்பட்ட முறையில் பர்சனல் பாண்டு ஷூரிட்டி வேண்டியதில்லை. அவர் வந்து இந்தியா விட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அவர் எங்கே தங்கி வசிப்பிடத்தை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரியான அடிப்படையான இதெல்லாமே வந்து நிபந்தனைகள் தான். இந்த ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை. அதுதான் நிபந்தனை ஜாமீனில் வரும். நிபந்தனை ஜாமீனில் அது மட்டும் கிடையாது, இன்னும் கூடுதலாக கூட வரும். ஷூரிட்டி 2 பேர் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒவ்வொரு கேஸுக்கும். இப்போ அந்த சவுக்கு சங்கருக்கு மேலே வந்து இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது வந்து 17 வழக்குகள் வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷனில் வெவ்வேறு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள்
17 வழக்குகளுக்கும் சேர்த்து இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நீதிமன்றம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனல் கோர்ட். ஸோ அதனால் வந்து நடக்கின்ற அநியாயத்தை வந்து பார்த்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது. அரசியல் சாசனம் பிரிவு 226 படி வந்து நீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் வரையானது வந்து பிரிவு 226 வரையறுக்கப்பட்டுள்ளது. அதில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீதி நிலைநாட்டுவதற்காக அந்த பிஹெச் பாண்டியன் ஒரு முறை சொன்னார் இல்லையா, வானமே இல்லை அப்படிங்கிறது. பவர் இஸ் பிளனரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து ஆங்கிலத்தில் உபயோகப்படுகிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட வழக்கில் நீதியை நிலைநாட்ட செய்வதற்காக அவர்களுடைய அதிகாரம் வந்து நீதிமன்றத்தின் அதிகாரம் வந்து வானளவையது. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜரல் லாஸ்லேயோ வேறு எதுலேயுமோ கட்டுப்படுத்த முடியாது. அதனையும் தாண்டி அவர்கள் வளர்க்கலாம். இது மாதிரி ஏற்கனவே வந்து அர்னாப் கோஸ்வாமி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியது. அது மாதிரி முகமது ஜுபேர் தமிழ்நாட்டில் அந்த ஒரு ஃபேக்ட் செக்கராக இருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த இதில் இருக்க அவருக்கும் அந்த மாதிரி வழங்கியது. ஸோ இது மாதிரியான முன்னுதாரணங்கள் நிறையவே இருக்கின்றது. உச்சநீதிமன்றமே கொடுத்துருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் 90 நாளைக்கு அப்புறம் அவர் மறுபடியும் சிறைக்கு போவாரா? 90 நாளைக்குள்ள மற்ற வழக்குகள் எல்லாத்துலேயுமே அவர் ஜாமீன் கேட்டு மனு போடல. எந்தெந்த வழக்கெல்லாம் அவர் வந்து சிறையில் இருந்தாரோ, ஐ திங்க் 2 வழக்கில் சிறையில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு, இன்னொன்று வந்து சைதாப்பேட்டை வழக்கு. ஸோ அந்த ஆதம்பாக்கம் வழக்கு வந்து என்னென்னா, ஜூலை மாதம் கொடுத்த புகார் 1/7 வந்து ஒரு மகேஷ் சத்யான்னு ஒருத்தர் வந்து கொடுத்த புகார் பணம். அதே மாதிரி சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வழக்குமே கூட வந்து அது வந்து கரெக்டாக முந்தின நாள் 12ஆம் தேதி எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணி 11ஆம் தேதி காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது 2 வழக்குலையும். அப்புறம் நேற்றுக்கு ஒரு வழக்கில் வந்து திருச்சி நீதிமன்றத்தின் முன்பாக அவர் செய்யப்பட்ட போது வந்து என்னென்னா, அதை ரிமாண்ட் செய்வதற்காக நீதிமன்றம் மறுத்து விட்டதாக தான் தகவல் வந்திருக்கின்றது. ஏனென்றால் உயர்நீதிமன்றம் வந்து இந்த இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்கின்றனால அது வந்து ரிமாண்டை அக்செப்ட் பண்ணிக்கல. பிரிசனல் டிரான்சிட்டின் பேர். ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டவரை இன்னொரு வழக்கிலும் கைது செய்து அந்த குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் எந்த வரையறைக்குள் வருகின்றதோ அந்த நீதிமன்றத்தில் போய் அதை ஆஜர்படுத்தி அவங்க ரிமாண்ட் உத்தரவு வாங்குவாங்க. ஸோ அதில் வந்து அந்த ரிமாண்ட் ஆகலை. ஸோ இது மாதிரி நிறைய வழக்குகள் வந்து வழக்குகள் மட்டும் பதியப்பட்டிருக்கிறது, அரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறாரு. இப்போது ஒவ்வொன்றாக அனைத்து வழக்குலையும் இந்த 2 வழக்குலையுமே பிணை ஒரு இந்த சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தாக்கல் செய்த வழக்கில் வந்து என்னென்னா, கீழமை நீதிமன்றம் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து பெயில் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க 24ஆம் தேதி. ஐ திங்க் அதுக்கு மேலே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி ஆதம்பாக்கம் காவல் நிலைய வழக்கு வந்து அது செஷன்ஸ் வழக்கு. அதனால் செஷன்ஸில் வந்து பெண்டிங்காக இருக்கிறது. இதை தவிர்த்து வெவ்வேறு நீதிமன்றங்களில் வந்து முன்ஜாமீனும் கேட்டு வைக்கலாம். ஸோ இது வந்து அந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே வந்து இது எல்லா கேஸ்லையுமே பிணை வாங்கிட்டாலும் முன்ஜாமீன் வாங்கிட்டாலும் அவர் ஜெயில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தது முன்ஜாமீன் வாங்க முடியலை, பெயிலும் வாங்க முடியலைன்னா மட்டும்தான் அவர் வந்து திரும்ப போய் வந்து நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆகணும். வாய்ப்பு இருக்கா 90 நாளில் எல்லா கேஸையும் கிளியர் பண்ணுறதுக்கு? சட்டத்தின் வாயிலாக வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கின்றது. ஏனென்றால் வந்து ஸோ இதில் எல்லாமே ஒரே மாதிரியான வழக்குகள். அவர் வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு யூடியூப் நடத்துகிறாரு. அந்த யூடியூப்பில் வந்து ஒருத்தரை வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து களங்கப்படுத்துகிற குற்றச்சாட்டு வருகின்றது. நான் வந்து அந்த உன்னை பற்றி களங்கப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டி, எக்ஸ்டார்ஷன்னு பேர், அது மிரட்டி பணம். எல்லா கேஸும் இதுக்குள்ளே தான் வருதா? கிட்டத்தட்ட பெரும்பாலான வழக்குகள் இதுக்குள்ளே தான் வருது. ஒரு சில வழக்குகள் வந்து என்னென்னா, அவங்கள மிரட்டியதாக சொல்லி, இப்போ வந்து கௌசல்யான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கள மிரட்டினதாக சொல்லி ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே இருக்கிறது. அது வந்து வெரி ஃபியூ தான். பட் பெருவாரியான வழக்குகள் வந்து இதே மாதிரி தான். அவர் வந்து மிரட்டி பணம் கேட்டு வாங்கினாருன்னு தான் வழக்கு. சரி, இப்போது அவர் எந்த அடிப்படையில் ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க? அதாவது வந்து இப்போ இந்த கேஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாமீனா, இல்லை கேஸே ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் ஜாமீனா? இல்லை 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 வழக்கு விசாரணைகளுக்கு தடை இல்லை. நிச்சயமாக வந்து எல்லா வழக்குகள்லையுமே வந்து என்னென்னா, சம்மந்தப்பட்ட புலன் விசாரணை அதிகாரி இருக்குல்ல, அவங்க வந்து புலன் விசாரணை தொடரலாம். அதை பற்றி அவர் நீதிமன்றம் ஒன்றுமே சொல்ல. சவுக்கு சங்கருக்காக நீதிமன்றம் வந்தது வந்து அவங்களுடைய தாயார் தான் வந்தாங்க. அதில் வந்து 2 விஷயங்கள் மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்டன. ஒன்று வந்து என்னென்னா, அரசியல் சாசனம் பிரிவு 21 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. அதை வந்து உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வுக்கான அடிப்படை உரிமையும் சுதந்திரமாக இருப்பதற்கான அடிப்படை உரிமையும் அரசியல் சாசனம் பிரிவு 21 கொடுத்துருக்குங்க. அப்போது இந்த ரைட் டு லைஃப்ன்னு இருக்குல்ல, வாழ்வதற்கான உரிமை,
அதில் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. ஸோ அதில் தான் வந்து வேலைக்கான உரிமை அதை நம்ம அதில் கொண்டு வந்து நினைக்கிறோம். இங்கே உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லணும்னா, வாழ்வுக்கான உரிமை என்பது குட் ஹெல்த், உடல் ஆரோக்கியத்திற்கான உரிமையும் ஒரு நபருக்கு இருக்கிறது. ஒரு நபர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவரை வந்து நீங்கள் வந்து ரிமாண்டில் நீதிமன்ற காவலில் வைப்பதால் மட்டுமே அவருடைய உடல் நலத்திற்கான உரிமை வந்து அதற்கு பங்கம் வந்து விடாது. உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டிய உரிமையும் அவருக்கு இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து சென்ற ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வந்து ஒரு ஆஞ்சியோகிராம், ஸோ இதய நோய்க்கான சிகிச்சையை வந்து எடுத்திருக்காரு. அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து 2 ஸ்டென்ட்டு வந்து இம்ப்ளான்ட் ஆகிருக்கிறது காவேரி ஹாஸ்பிட்டலில் சென்னையில். அதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அவர் வந்து நீரிழிவு நோயும் இருக்குது, டயபெட்டிக் பேஷண்ட்டும் கூட. ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இதய மாரடைப்பு ஒரு விஷயம் வரும்போது வந்து சிம்டம்ஸ் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் மருத்துவ நிபுணர்கள் எனக்கு தெரியல, பட் அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ சவுக்கு சங்கர் இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்படும் போது அவருடைய மருத்துவ ஆவணங்கள் எல்லாமே அவருடைய அலுவலகத்தில் வைத்திருந்ததாகத்தான் இருக்கின்றது. அலுவலகம் சீல் வைக்கப்பட்டு போலீஸ் அதிகாரியிடம் இருந்தது. காவேரி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க போது அந்த இனிஷியலாக அவங்க மறுத்து விட்டார்கள். அவருக்கு ஆப்ரேட் பண்ண டாக்டரை அணுகி அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி மட்டும்தான் வாங்கப்பட்டது. ஸோ டிஸ்சார்ஜ் சம்மரியை வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆவணங்களில் மிக முக்கியமான ஆவணம் என்ன வருதுன்னா, ஒன்று வந்து அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி. அது வந்து அவருடைய உடல்நிலை அந்த அக்டோபர் 24 எப்படி இருந்ததுங்கிறது. அதை விட மிக முக்கியமான காவலம், அவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்ற காவலில் இருக்கும்போது போலீஸ் காவலுக்கும் அனுமதி கேட்டு புலன் விசாரணை அதிகாரி வந்து அவங்கள வந்து கஸ்டடியில் எடுக்கிறாங்க, போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. ஸோ முதல்ல எடுக்கும்போது ஒரு 3 நாள் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 15ஆம் தேதி எடுத்து ஒரு 3 நாள் கஸ்டடி தராங்க. திரும்பவும் 18ஆம் தேதி வந்து அவங்க வந்து நீதிமன்ற காவலுக்கு ஒப்படைக்கணும். ஆனால் புலன் விசாரணை சம்மந்தப்பட்ட புலன் விசாரணை அதிகாரி என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நீதிமன்ற காவல் வந்து நீட்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த என்ன பண்ணுறாருன்னா, சைதாப்பேட்டையினுடைய ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் போயிட்டு சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்தி அவருக்கு வந்து ஃபிட்னஸ், உடல் நலமாக இருப்பதற்கான ஃபிட்னஸ் சான்றிதழ் வந்து வாங்குறதுக்கு போய் ஆஜர்படுத்துகிறாங்க. அங்கே இந்த டியூட்டி டாக்டர் பணியில் இருந்த மருத்துவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய அந்த ஹிஸ்ட்ரி, ஆஞ்சியோகிராம் இருக்குது, சர்ஜரி பண்ணி ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சவொடனே அவர் வந்து இசிஜி எடுக்கிறார். இசிஜி வந்து வேரியேஷன் ஆகுது. அது வந்து முன்னும் பின்னுமாக இருக்கும்போது வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது இதய நோய் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால வந்து என்னன்னா, இது குறித்து மேலே விரிவான ஒரு மருத்துவ பரிசோதனைக்காகவும் அது மருத்துவ சிகிச்சைக்காகவும் இவரை வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாரு முதல்ல. ஸோ சவுக்கு சங்கர் ஏன் என்று அவர்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் இசிஜி வந்து வேரியேஷன் இருக்குது, அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் சான்சஸ்ங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு பின்னர் போலீஸ் அதிகாரிகளுடைய அழுத்தத்தின் பேரில் வந்து அந்த டியூட்டி டாக்டர் அவருடைய கருத்தை மாற்றிக்கொண்டு சில மாத்திரைகள் மட்டும் கொடுத்து அவர் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வில் இருக்க செய்துவிட்டு அவர் வந்து திரும்பவும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு. இதை வந்து நீதிமன்ற காவலில் போய் ஆஜர்படுத்துறதுக்காக போகும்போது திரும்ப போலீஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் போலீஸ் கஸ்டடி கேட்குது. இவர் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு, கடவுச்சொற்கள் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்றாரு, அதனால் எங்களுக்கு வந்து கூடுதலாக போலீஸ் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல எழுத்து மூலமான ஒரு ஆட்சேபனை வந்து சவுக்கு சங்கர் கொடுத்துருக்காரு. 18/12/2025 அன்றைக்கி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வந்து இது நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லி, ஸோ இது வந்து தனக்கு வந்து இந்த மாதிரி டயபெட்டிஸோடு சேர்ந்து இதய நோயும் இருப்பதால் வந்து சிம்டம்ஸ் தனக்கு தெரியவில்லைங்கிறதுனால இசிஜி எடுக்கும்போது தான் வேரியேஷன் தெரிஞ்சது. அதனால் எனக்கு வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு கம் டயபெட்டாலஜிஸ்ட், நீரிழிவு நோய் நிபுணரும் இதய சிகிச்சை இன்னொரு நிபுணருக்கும் மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் வந்து என்னை அனுப்பணும். ஏனென்றால் எந்த விதமான சிகிச்சையும் தரப்படாமல் நான் சிறையிலேயே இறந்து போய் விடுவதற்கும் வாய்ப்பு இல்லைங்கிறத எழுத்து மூலமாக பதிவு பண்ணுறார். அதெல்லாம் வாங்கின அந்த நீதிபதி இவரை மேஜிஸ்ட்ரேட்டுக்கான பவர் வந்து அரசியல் சாசனம் பிரிவு 22 வந்து இந்த மாதிரியான போலீஸ் துஷ்பிரயோகங்கள்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கான அரசியல் சாசன உரிமையே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து இவரை சிகிச்சைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவதற்கு பதிலாக 1.5 நாள் மட்டும் அவருக்கு வந்து போலீஸ் கஸ்டடி கொடுக்குறாங்க.
அதில் வந்து ஒரே நல்ல விஷயம் அவங்க செய்த நல்ல விஷயம் வந்து என்னென்னா, அதில் பதிவு பண்ணும்போது சவுக்கு சங்கரின் ஏன்னா அவங்க 3 நாளாக என்னமோ கேட்குறாங்க, உடல்நிலையை கருத்தில் கொண்டு 1.5 நாள் மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 நாள் மட்டும் தரேன்றாங்க. அன்னைக்கோட சேர்ந்து இன்னொரு நாள் வரும், அரை நாள் சேர்ந்து. ஆக அது வந்து நீதிமன்றத்தில் பதிவு ஆகுது. இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைங்கிறதும், இவருடைய இதய நோய் வந்து கொஞ்சம் கூடியிருக்கிறது என்பது வந்து பதிவாயிருக்கிறது. ஆனால் இது ஒரு பிரச்சனை. 2வது வந்து இவரை வந்து போகும்போது இவர் வந்து எந்த விதமான காரணமும் இல்லாமல் குவாரண்டைன் பிளாக் என்று சொல்லக்கூடிய தனிமை கொட்டடியில் இவர் வந்து அடைக்கப்படுகின்றார். அந்த ஒரு செல் நம்பர் 13 அதில் வந்து தனிமை கொட்டடியில் இவர் அடைக்கப்படுகிறார். 13 குவாரண்டைன் பிளாக் செல் நம்பர் 13. 13ங்கிறது யாருக்குமே ராசி இல்லாத நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த குவாரண்டைன் யாருக்குமே ராசி இல்லாத நம்பர் இல்லை, அது வெள்ளைக்காரர்களுடைய மூட நம்பிக்கை. நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தயவு செஞ்சு விட்ருங்க. அது அந்த குவாரண்டைன் இல்லை, தனிமை கொட்டடி வந்து ஒரு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி, அவர் வந்து ரிமாண்ட் பிரிசனராக இருக்கலாம், இல்லை தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருக்கலாம். அவங்களுக்கு எப்போ தரணும்னா, சிறையில் வந்து துர்நடத்தை, மோசமான நடத்தை, அவர் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றப்போ வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லாத நிலையில் அவர் போய் குவாரண்டைனில் போய் அடைச்சதும் இல்லாமல், இவர் 14ஆம் தேதி ரிமாண்ட் ஆகிறாரு. 15ஆம் தேதி புதுசாக வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லிட்டு, ஸோ 24 மணி நேரம் இவர் செல்லில் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருங்கிறத வந்து சிசிடிவி மூலமாக வாட்ச் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு. இது வந்து குரூயல்ட்டி, ரொம்ப குரூரமான ஒரு செயலாக தான் பாருங்கள். ஏன்னா எந்த விதமான இவருக்கு மேலே எந்த விதமான சார்ஜ் இல்லை, எந்த விதமான காரணம் இல்லாமல் நீங்கள் தனிமை கொட்டடியில் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் வந்து அந்த மாதிரி ஒரு தீவிரவாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாராளுமன்றத்தை தாக்கிய தீவிரவாதியோ, இல்லை வந்து மும்பையில் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதி, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்லை காஷ்மீரில் மக்கள் மேலே வந்து துப்பாக்கி சூடு நடத்திய தீவிரவாதி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு யூடியூபர் அரசாங்கத்துக்கு பிடிக்காத ஒரு விமர்சனத்தை செய்து கொண்டு இருக்கின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இவ்வளோ வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டுகின்றன. ஸோ இது வந்து இந்த 2 விஷயத்தை நாங்கள் சுட்டி காட்டணும் நீதிமன்றத்தில். இதோடு சேர்ந்து மிக முக்கியமாக விஷயம் வந்து என்னென்னா, இதற்கு முன்னாடி தொடர்ந்து இவர் மேலே இவ்வளோ வழக்குகளும் வந்துன்னா ஒரே ஒரு காரணத்துக்கு, இவர் வந்து அரசாங்கத்தை விமர்சனம் செய்கின்றார்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இவர் மேலே வந்து இவ்வளோ கேஸுங்கிறது காமிச்சோம். ஸோ அதில் வந்து என்னென்னா, உயர்நீதிமன்றத்தில் வந்து அடிஷ்னல் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஒருத்தர் ஆஜரானார், சுரேஷ்னு. அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் இதுக்கு பதிலளிக்க எங்களுக்கு அவகாசம் வேணும்னு சொல்கிறாங்க. பதிலளிக்க அவகாசம் தரப்பட்டுள்ளது. ஆனால் இடைக்கால ஜாமீன், ஏன்னா இடைக்கால ஜாமீன் வந்து பிரதான அடிப்படையே வந்து அவருக்கு வந்து உடல்நலம் இல்லை. ஏன்னா அதில் வந்து நீதிமன்றத்தில் வாதிடும்போது அடிஷ்னல் அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, எதனா ஒரு எமர்ஜென்சினா எங்கள்கிட்ட ஆம்புலன்ஸ் இருக்குது, நாங்கள் சிறையிலேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு வரோன்னு சொல்கிறார். பிரச்சனையே வந்து என்னென்னா, ஒரு இதய நோய் உள்ளவருக்கு டயபெட்டிஸும் இருக்கும்போது அவருக்கு வந்து அறிகுறிகள் தெரியுமா தெரியாதான்றது தெரியல. 1. 2வது வந்து என்னென்னா, அவங்க அரசாங்க தரப்பிலிருந்து என்ன பண்ணுறாங்களா, அந்த சிறையில் இருந்த ஒரு டாக்டர் மூலமாக ஒரு சான்றிதழை வாங்கி அவர் தராங்க. அந்த சிறையில் இருந்த அந்த டாக்டருடைய சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய உடல்நலம் நன்றாக இருக்கிறதா சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு, ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காரு, ஸ்டென்ட் ஃபிட் ஆகிருக்குது, டயபெட்டிஸும் இருக்குது, இது எல்லாமே சொல்கிறார். இஸ் அ ஜென்ரல் ஃபிசிஷியன். ஸோ இவருக்கு வந்து இதயத்தில் வந்து அந்த நோய் சரியாக இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு ஒரு இசிஜி ரன் பண்ணலை. ஸோ அடிப்படையான எந்த விதமான மருத்துவ பரிசோதனைகளையும் செய்யப்படாமலே அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு இதய நோய் இருக்கிறவர் வந்து நல்லா இருக்கார், நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? அடிப்படையான விஷயம். குறைந்தபட்சம் ஒரு இசிஜி அது கூட இல்லாமல் வந்து அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதனால் அந்த மருத்துவ ஆவணம் வந்து நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. ஸோ அடிப்படையான விஷயம் வந்து அவருக்கு மருத்துவ காரணங்களுக்காகத்தான் இந்த இடைக்கால ஜாமீன். அதோடு சேர்ந்து அவங்க நீதிமன்றம் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து இவர் மேலே வந்து அவரை வந்து ஒரு தனிநபர், அவர் வந்து ஒரு யூடியூபராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு ஒத்துக்க வேண்டாம், ஒரு யூடியூபராக கூட இருக்கட்டுமே, அரசாங்கத்தை விமர்சனம் செய்கின்றார் என்ற ஒரே காரணத்துக்காகவே நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ ப்ராசிக்யூஷன் அரசாங்கத்தினுடைய ஒரே வாதம் வந்து என்ன சொல்லாங்கன்னா, இவர் வந்து எல்லாத்தையுமே மிரட்டி பணம் வாங்குறாரு, அவதூறு பரப்புறாரு அப்படின்னு. இப்போ நீதிமன்றம் ஒரு கேள்வி நீதிபதிகள் கேட்டாங்க. ஸோ இதில் எத்தனை பேர் அவதூறுக்காக ஒரு சிவில் நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரியான ஒரு நஷ்டஈடு தரணும் அப்படின்னோ, என்னை பற்றின ஒரு இந்த அவதூறான செய்திகளை பரப்பக்கூடாது அப்படின்னும் சிவில் நீதிமன்றத்தை அனுப்புனா அது கோர்ட் வந்து இன்ஜெக்ஷன் வாங்கலாம், கேக் ஆர்டர்னு பேர். அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் ஆகலை. எல்லாருமே வந்து சொல்லி வச்ச மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க, அதில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது. சார் அந்த செல்ஃபோன் என்ன சார் ஆச்சு? அவர் செல்ஃபோன் வீடு ஃபுல்லாக தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருந்தாங்களே. சரி, அது என்னாச்சு?
அவங்க தான் போலீஸுக்காரங்க தான் சொல்லணும். அவங்க விசாரணை புலன் விசாரணை அதிகாரி தான் இதுக்கு எல்லாமே பொறுப்பு. அது செல்ஃபோன் என்னாச்சுங்கிறத அவருங்க தானே கண்டுபிடிக்கணும். அவங்க கூட மாலதி அப்படிங்கிற ஒரு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அதாவது அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சது. ஏன்னா அவங்க பேர்லையும் எஃப்ஐஆர் இருக்குதுல்ல. ஓகே, அவங்க அப்ஸ்காண்டில் தான் இருக்காங்களா இப்போ அது வரைக்கும்? எனக்கு தெரியாது, தகவல் அதை பற்றின தகவல் எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் வந்து அவங்க பேர்லையுமே எஃப்ஐஆர் போட்டு அந்த ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தினுடைய இதுவும் சரி, அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையிலுமே கூட வந்து என்னென்னா அந்த அலுவலகத்தில் பிரச்சனை வந்து என்னென்னா, உங்களுக்கு சவுக்கு சங்கர் மேலே கோபம்னா சவுக்கு சங்கர் மேலே மட்டுமே நீங்கள் பண்ணலை, அந்த அலுவலகத்தில் பணி செய்கின்ற பணியாளர் மேலே நீங்கள் எந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் போடுறீங்க. ஸோ அந்த சைதாப்பேட்டை கேஸில் கூட அந்த இதில் அவரோட அந்த சவுக்கு மீடியாவில் வேலை செய்கின்ற ஒரு நபருக்கு வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காசு அனுப்பிச்சிட்டு நாங்கள் இவர் வந்து மிரட்டினதுனால இவர் இந்த நம்பருக்கு காசு அனுப்பினோன்னா இது யார் வேணால் பண்ணிட்டு போயிடலாமே. நீங்கள் தவறான விஷயம் ஒன்று. அதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய நீதிமன்றத்தில் நாங்கள் எதையுமே நாங்கள் சொல்லணும். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்ற நபர் மீது கஞ்சா கேஸ் நிலுவையில் இருக்குது. அவர் இதற்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்தில் இதே மாதிரி மணமகிழ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைதாப்பேட்டை கேஸ் வந்து மணமகிழ் மன்றன்ற பேரில் வந்து பார் நடத்துகிறவங்க. இது வந்து இந்த அரசாங்கம் செய்கின்ற ஒரு தவறான நடவடிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து டாஸ்மாக் மட்டும் இல்லாமல் மணமகிழ் மன்றன்ற பேரில் வந்து பார்களுக்கு லைசன்ஸ் அங்கங்கே கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அதே நபர் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கும்போது வந்து என்னென்னா அந்த அந்த பாரில் வந்து கஞ்சா விற்பனை செய்வதாகத்தான் கேஸு, அதில் அக்யூஸ்டு அவர். ஸோ ஆக வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, என்னை பற்றி இவர் அவதூறாக செய்தி போடப்படுறாருன்னு. அவதூறாக செய்தி போட்டால் கேஸ் எப்படி கஞ்சா கேஸ் சவுக்கு சங்கர் போட முடியாதே, போலீஸார் தானே போட முடியும். நீங்கள் வந்து ஒரு கஞ்சா வழக்கினுடைய குற்றம் சாட்டப்பட்டவரை வைத்து நீங்கள் வந்து புகார் எழுதி வாங்குறது வந்து என்னென்னா, ஆக நீங்கள் வந்து போலீஸையும் அரசாங்கமும் யாருக்கு சாதகமாக நிற்குது? தமிழ்நாட்டில் ஏற்கனவே குற்றச்சாட்டே நம்ம வந்து பஞ்சாபை மிஞ்சிய அளவுக்கு இங்கே வந்து கஞ்சா புழக்கம் மிக அதிகமாக அதிகரித்துள்ளதுங்கிறது தான். பள்ளியிலேருந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து ஸ்கூல் பசங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே கஞ்சா புழக்கம். அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அந்த பான் பராகா அந்த அதுக்காக வந்து ஒரு சட்டையை கழிச்சிட்டு வந்தார் இதை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது. இதே முதலமைச்சர் அவர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கஞ்சா புழக்கங்கள் இவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது, மக்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க, சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க, இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு சமுதாயமே கண் முன்னாடி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றப்போ வந்து என்னென்னா, துரதிருஷ்டமாக இந்த வழக்கில் வந்து கஞ்சா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து தானே அவங்க வந்து எஃப்ஐஆருக்கு என்ன கம்ப்ளைண்ட்டை வாங்குறாங்க. இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்கத்தான் செய்யும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.